கிரீஸ்க்கு அடிக்கிறதுக்கு வந்து நிப்பிள் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பெண்டு, அப்புறமா ஸ்ட்ரைட்டு, இதில் வந்து லாக் பண்ணிக்கிறது, இன்டர்லாக்கிங், அப்புறமா ப்ராஸில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட். இந்த கன் வந்து பார்த்திங்கன்னா 800, அந்த நிப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா 150. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக. டாட்டா ஏசி பிக்கப்பு, டோஸ்ட் இல்லை லாரி அது மாதிரி ஓனாக வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டாருக்கு, பட்டைக்கெலாம் அடிக்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரிங்குக்கெலாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. என்னுடைய அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுதான் என்னுடைய நிப்பிள்ஸ் ஐட்டம்ஸ் பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் ஆகிறது தான். இதை வந்து ப்ராஸில் கொடுத்துருக்காங்க 2 புல்லட்ஸு. இது ஒன்று என்னென்னு அதே மாதிரி ஸ்ட்ரைட்டு, கிராஸு, பெண்டு, நிப்பல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு தான். 150க்கு சூப்பராக இருக்குது. அதாவது சர்வோ குவாலிட்டி, சர்வோ வந்து நல்ல ஒரு பிராண்டடு, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிரீஸ் அடிக்கணுன்னா கடையில் போனீங்கன்னா வச்சுக்க, சும்மா ஒரு ஸ்டாருக்கு மட்டும் அடிக்கணுன்னா கிட்டத்தட்ட 200 வாங்குறாங்க. ஸோ அந்த 200, 300 எங்கள் பிக்கப்புக்கே 200 வாங்குறாங்க. லாரி 407, அப்புறம் டிப்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் கம்பல்சரி. ஸோ நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கன்று 800, அந்த நிப்பல் 150. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 950 ருபீஸ் தான் வருது. அதுலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் அடிக்கிற காசு தான் உங்களுக்கு செலவாகும், ஓகேங்களா. இது பாருங்கள், இதை வந்து ஸ்ட்ரைட்டு, அதுலேயே கிராஸு, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து எப்படி எல்லாம் அடிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நிப்பிள்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஷார்ட் கன்ஸு, இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது லூஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், டைட் பண்ணிங்கன்னா அது உள்ளே நினைக்க நீங்கள் கன்று வச்சு அழுத்துனீங்கன்னா கிரீஸ் மட்டும் உள்ளே போகும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் லாக்கிங். இப்போ நீங்கள் அதில் என்ன வேணுமோ எடுத்து லாக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் கன்று வாங்கினீங்கன்னா வந்து ஒன்லி கன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எது வேணுமோ எடுத்து மாட்டிக்கலாம், ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ க்ரீஸ் வரும் பாருங்க, பூச்சக்குன்னு மெதுவாக அழுத்துறோம். அதோ அவ்வளோதான். வண்டியில் வச்சு ஒரு அழுத்துங்க, அவ்வளோதான், முடிஞ்சது சோழி. இந்த மேலே வண்டி, லாரி, இதை வந்து டீ வை, சங்கு பூட்டி கழுவிட்டு வை. அவ்வளோதான். இதை கழட்டி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் அடிச்சிக்கலாம், ஓகேங்களா. லாரிலேயோ கார்லேயோ எங்கேனாலும் குரங்கு மாதிரி போந்து நீங்கள் கிரீஸ் அடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இது சிம்பிள் மேக். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரீஸ் எப்படி இன்ஃபில் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது எல்லாமே அதிலே பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் ஒன்ஸ் அடிச்சிங்கன்னா 1000 ரூபா 1500 கொடுக்க வேண்டியது வரும். சிம்பிளாக வந்து நீங்களே அடிச்சிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வெரி வெரி சிம்பிள். நல்லா இருக்குது குவாலிட்டி. ப்ராஸில் கொடுத்துருக்காங்க ஒரு 2 ஐட்டம், அதாவது புல்லட் நிப்பல்ஸு. மீதெல்லாம் எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க, துரு பிடிக்காது. அது கிரீஸில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. இப்போ எல்லாமே எடுத்து நம்ம எது வேணுமோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் பேக் பண்ணி பத்திரமா வச்சுருவோம், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப்பு தான் அடிக்க போகிறோம். எப்படி அடிக்கிறதுன்னு காட்டுவாங்க. நம்ம அணு பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 7 தட்டு அடிச்சுட்டு உட்காந்துக்கிறோம். காலையிலேருந்து 7 தட்டு சோறு அடிச்சிட்டான். எப்படிங்கிறா, புல்லட் மாதிரிங்கிறாளா? இவளுக்கு ஒரு ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஏன் கண்ணு வைக்கிறேன்றான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம். அதை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு நீங்கள் கிரீஸ் கன் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு எவ்வளோ நாள் அடிச்சுட்டே இருக்கலாம். ஒரே ஒரு லைட்டாக கூட கொஞ்சம் கூட வெளியே வராது. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே தான் போகும். ரொம்ப சேவ் ஆகும் கிரீஸ் உங்களுக்கு. இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இதை லூஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், அவ்வளோதான். திரும்ப டைட் பண்ணிங்கன்னா உள்ளே பிடிச்சிக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேஜெட்ஸுங்க. இது அந்த 150 ருபீஸில் 12 ஐட்டம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இதுவும் ஒரு ஐட்டம் தான். இப்போ அடியில் போந்து நாம் அடிக்கிறோம் கிரீஸ். பிக்கப்புக்கு தான் நாம் அடிக்கிறோம். இந்த ஸ்டாருக்கெலாம் நல்லா கிரீஸ் அடிக்கணும், அப்போ தான் லைஃப் வரும். ஏன்னா ஸ்டார்லாம் என்ன ஆகுன்னா ஃபுல்லாக வீக் ஆகி உதற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. நல்லா கிரீஸ் எந்த அளவுக்கு 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் அடிக்கணும் ஸ்டாருக்கெலாம். அதாவது 15 நாளைக்கு ஒன்ஸ். இப்போ அடித்தா தான் அது நல்ல லைஃப் வரும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா சாஃப்ட்வேர்லாம் தேஞ்சு சீக்கிரம் வந்து ஸ்டார் வேலை செய்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 15 டேஸ் ஒன்ஸு இந்த ஸ்டாருக்கு அடிச்சிருங்க. மற்றது ஸ்ப்ரிங்கு பட்டைக்கெல்லாம் அடிக்கணும். நீங்கள் வீக்லி 2 டைம்ஸு அது மாதிரி அடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.